ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வச்சா தான் அது ஃப்ரை நல்லா வரும், உங்களுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் நான். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் சிக்கன் போட்டு நல்லா வேக விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி நான் நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு 2 சைடுமே. நான் இது டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு, அப்புறமா 4 பச்சை காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அப்புறம் அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் இஞ்சியாக எடுத்துக்கோங்க. அது பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி, அதுவும் நான் இதேமாதிரி நீளமாக கட் பண்ணி அது போட்டதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிற போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். இதில் தண்ணி அதிகமாக ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ இந்த மாதிரி வெந்துருச்சு நல்லாவே. இந்த ஸ்டேஜில் நான் காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அதுலேயே கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்தே சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவும் ஒரு 10 பல் முந்திரியும் எடுத்திருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் மூடி வச்சுக்கிறேன். அது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ண பேன்லேயே எண்ணெயை எடுத்துகிட்டு அதே ஆயிலில் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன். கீறி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கும் போதே அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கும்போது அவ்வளோ ஸ்மெல்லு பயங்கரமாக நல்லாயிருக்கும். இப்படி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்ல ரொம்ப க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ முந்திரி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு